தீப ஒளி திருநாளை பனங்கற்பட்டி சிறுதானியம் செக்கு எண்ணெய் கொண்டு செய்த பதம் இனிப்புகள் மற்றும் கார வகைகளுடன் கொண்டாட 9940545122 என்ற எண்ணை அழைக்கவும். வணக்கம். 19/10/2019 என்னுடைய பிறந்தநாள் விழா நிகழ்வு மிகச்சிறப்பாக மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் மீனாட்சி மிஷன் மருத்துவக் கழகம், அதேபோல் மீனாட்சி மிஷன் மற்றும் நகைச்சுவை மன்றம் இணைந்து மிகச்சிறப்பான ஒரு விழாவாக நடைபெற்றது. இந்த முப்பெரும் விழாவை அதனுடைய அங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி மிஷன் நிறுவனத்தை சார்ந்த அத்தனை பெருமக்களும் நடத்தினார்கள். குறிப்பாக நிறுவனர் டாக்டர் சேதுராமன் அவர்கள், நிர்வாக இயக்குனர், அதனுடைய அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றக்கூடிய குருசங்கர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் ஒருங்கிணைந்து நடத்துனது யாருன்னா நண்பர் பாண்டியராஜன் அவர்கள் தான். மீனாட்சி மிஷன் மருத்துவமனை தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து செயல்பட்டு வருகின்ற செயல் தேனின்னு அவருக்கு பேர். அதே போல் நகைச்சுவை மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இஸ்மத் அவர்கள் அதுக்கு பேருதவி புரிந்து இந்த செயல்பாட்டை செஞ்சார். இதில் என்ன நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருத்துவ சேவையில் புகழ்பெற்ற மருத்துவர்களுக்கு விருது வழங்கும் இந்த விழாவை வச்சுருந்தோம். முதல் விழாவினுடைய தொடக்கமே என்னென்னா விருது வழங்கும் விழா, விருதும் விருந்தும், இதுதான் தலைப்பு. அதே போல் நகைச்சுவை மன்றத்துக்கு பாடுபட்ட அந்த நல்ல நகைச்சுவையினுடைய மன்றத்தின் வளர்ச்சி காரணமானவர்களுக்கும் விருது கொடுத்தோம். கவிஞர்கள், எழுத்தாளர்கள், சமூக சேவை செய்தவர்கள், ஆசிரியர் பெருமக்கள் என்ற அத்தனை பேரையும் அழைச்சி அவர்களுக்கு விருது கொடுத்தோம். தமிழக அரசின் விருது பெற்றவர்களையும் நாங்கள் மறக்கலை, அவங்களையும் கூப்பிட்டு விருது கொடுத்தோம். முதல்ல விருது வழங்கும் விழா. அடுத்து என்னுடைய பிறந்தநாள் விழா. அந்த பிறந்தநாள் விழாவில் நான் என்ன பண்ணுவேன்னா, வழக்கமாக எல்லோரும் அந்த மெழுகுவர்த்தி அமர்த்துவாங்க. நான் என்னுடைய பிறந்தநாள் விழாவை அப்படி கொண்டாடுறதில்ல. அந்த கேக்கிலேயே கூட என்னுடைய பேர் மற்றதுக்கு பதிலாக ஒரு நல்ல வாசகம் எழுதியிருக்கோம். பல்லாண்டு காலமாக எனக்கு அந்த கேக்கை கொண்டு வரவர் என்னுடைய மாணவர் தான். ஆசிரியர் மாணவர் உறவுக்கு எடுத்துக்காட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பணியாற்றுகின்ற வழக்கறிஞராக இருக்கிற சண்முகராஜா தான் கொண்டு வருவார். ஒவ்வொரு முறையும் அவர் அதில் நல்ல வாசகம் எழுதியிருப்பார். அந்தந்த ஆண்டுக்குரிய வாசகம் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த கேக்கை ஒரு மெழுகுவர்த்தியை மாத்திரம் பொருத்தி வைப்பேன். அதை ஊதி அணைக்கிறதில்ல. அப்போ எல்லோரும் நல்ல வாழ்த்து பாடல் பாடுவாங்க. இந்த ஆண்டு கூட அறிவுமதி அவர்கள் எழுதின அந்த பிறந்தநாள் பாடலை எல்லோரும் பாடினாங்க. பிறகு முடிஞ்ச உடனே ஒரு அருமையான பட்டிமன்றம் ஒன்று நடத்தினோம். பண்டிகைகள் கொண்டாட்டமா திண்டாட்டமா அப்படின்னு அந்த இது நடந்தது. இப்போ இந்த விருது பெற்றவர்கள், அதே போல் பட்டிமன்றத்தில் பேசியவர்கள், மருத்துவர்கள், மற்ற அத்தனை பேரும் அங்கே வந்திருந்தாங்க. முடிஞ்ச உடனே நல்ல ஒரு விருது நடந்தது. எனக்கு என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சினா, இந்த விழாவில் என் குடும்பத்தார், என்னுடைய சுற்றத்தார், என் மாணவர்கள், என் நண்பர்கள், நகைச்சுவை மன்ற பொறுப்பாளர்கள், மீனாட்சி மிஷன் மருத்துவமனையை சார்ந்த பெருமக்கள், நகர பிரமுகர்கள், நகைச்சுவை மன்றத்தினுடைய புரவலர்கள், இன்னும் குழந்தைகள், பெரியவர்கள், இளைஞர்கள் அத்தனை பேரும் வந்திருந்தாங்க. இவர்களை தவிர பிருந்தா சாரதி, என்னுடைய இனிய நண்பர் கவிஞர் பிருந்தா சாரதி அவர்கள் 19/10/2019 அன்று காலையிலேயே என்னை பற்றி ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை எழுதி அதை அவருடைய அந்த இதில் வெளியிட்டிருந்தார், ஃபேஸ்புக்கில் வெளியிட்டிருந்தார். அது பெரும் வரவேற்பு பெற்றிருந்தது. அவர் மட்டும் இல்லை, பலர் என்னை பற்றி எழுதியிருந்தாங்க. ராசி அழகப்பன் ஒரு பக்கம் எழுதியிருந்தார், இன்னொரு நண்பர் எழுதியிருந்தார். இவங்க எல்லாருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, நேற்று காலையில் என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கு 500க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு SRM பல்கலைக்கழகம் நடத்தியது. புதிய தலைமுறை அறக்கட்டளை, அதே போல் நம்முடைய SRM கல்வி நிறுவனங்கள் சேர்ந்து நடத்தின அதில் 500க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர்கள்கிட்ட இந்த விழாவில் முதல்ல அங்கே தான் நான் என்னுடைய பிறந்தநாளை நான் தொடங்கினேன். அங்கே அவர்கள் என்னை பாராட்டினார்கள். எப்போவும் குடும்பத்தோடு தான் இருப்பார் ஐயா இந்த விழாவற்றைக்கு, இன்றைக்கும் குடும்பத்தோடு தான் இருக்காது, இது ஆசிரியர் குடும்பம் அப்படின்னாங்க. அதனால் அவங்களுக்கும் என்னுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அங்கே வந்திருந்து என்னை வரவேற்றவர்கள், மதுரையிலேருந்து திருச்சி வரைக்கும் நான் போகிற போது அந்த
3 மணி நேர பயணம்னு நம்ம சொன்னோம்னா 3 மணி நேர பயணம்னு நான் தொலைபேசியில் பேசிக்கிட்டே போனேன்னா எனக்கு வாழ்த்து சொன்ன பெருமக்கள் தான் தொலைபேசியில். அதே போல் வாட்ஸ்அப், அதாவது கட்சவியில், முகநூலில், சுட்டுரையில், இன்ஸ்டாகிராம் என்று சொல்லக்கூடிய படங்களில் என்னோடு இருந்தவர்களுடைய படங்களில் எல்லாவற்றிலையும் என்னை வாழ்த்துனாங்க. நேரில் வந்து வாழ்த்துனாங்க, வீட்டுக்கு வந்து வாழ்த்துனாங்க. என்னிடத்தில் மாணவர்கள் ஆசி பெற்றார்கள். என்னுடைய மாணவர் அகரமுதலியில் பணியாற்றுகின்ற டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள், கார்த்திக் அவர்கள், அதே போல் என் மாணவர் நண்பர் சந்திரகுமார் அவர்கள், அவங்கெல்லாம் நல்ல கவிதைகள் எழுதி பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. அதே போல் சுவரொட்டிகள் முழுவதும் என்னுடைய படம் போட்டு என்னுடைய பிறந்தநாளை மகிழ்ந்து கொண்டாடினார்கள். அத்தனை பெருமக்களுக்கும் நான் என்ன செய்ய போகிறேன்? ஒன்றும் இல்லைங்க, நான் படித்த தமிழை, என் அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு தான் இது. பிறந்த நாள் எல்லோருக்கும் சிறந்த நாளாக அமைய வேண்டும் என்று மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.